இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிரடியான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தலைவர், மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் எடுக்கின்ற முடிவுகள் தமிழக அரசியலில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம். இன்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு முதல் கட்டமாக வன்னியர் சங்கத்தில் சில சீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 2 மாநில செயலாளர்கள், அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து வன்னியர் சங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வன்னியர் சங்கத்தின் கட்டமைப்பையும் பலப்படுத்துவது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து தேர்தல் கமிஷனில் ஏற்பட்ட குளறுபடி, தேர்தல் கமிஷன் அன்புமணி அவர்களை தலைவராக அறிவித்து விட்டது என்று வக்கீல் பாலு கூறியிருப்பது, அது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்து எடுக்கின்ற நடவடிக்கை, தேர்தல் கமிஷனை சந்தித்து தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் மணிஷ்குமாரையும் லவகுசா அவர்களையும் சந்தித்து தேர்தல் கமிஷனுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இடம் மருத்துவர் ஐயா எங்கு இருக்கிறாரோ அதுதான் தலைமை இடம். ஆகவே தேர்தல் கமிஷனுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் கமிஷனிடம் ஆணித்தரமாக வாதிட்டு இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேர்தல் கமிஷனிடம் வாதாடிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், அவர்களோடு இணைந்து நின்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயாவின் செய்தி தொடர்பாளர் சாமிநாதன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அருள் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் அவர்கள் தேர்தல் கமிஷனை சந்தித்து தேர்தல் கமிஷனிடம் நடந்த விவரங்களை வெளிப்படையாக சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர தலைவர் என்பதை ஆணித்தரமாக தேர்தல் கமிஷனிடம் எடுத்து வைத்ததற்கு பிறகு அதை பற்றி இன்னும் 1 வாரங்களில் விசாரித்து அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்போம் என்று தேர்தல் கமிஷன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு இன்று காலை தைலாபுரம் தோட்டத்திலே கூடியது. தைலாபுரம் தோட்டத்திலே கூடியதற்கு பிறகு, அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு வெளியே வந்து பேட்டி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்கள், தேர்தல் கமிஷனில் என்ன நடந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கூட்டணி வைக்கும், கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. எப்பொழுதும் போல மருத்துவர் ஐயா தான் வேட்பாளரை அறிவிப்பார், அவர்தான் கூட்டணியை அறிவிப்பார். கூட்டணி உடன்பாடு தைலாபுரம் தோட்டத்திலே தான் ஏற்படும். அப்படிப்பட்ட கூட்டணி உடன்பாடு தான் செல்லும். தேர்தல் கமிஷனில் அதற்கான வேலைகள் வேகமாக முடுக்கிவிடப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளராக சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் பொறுப்பாக செய்தி தொடர்பாளர் என்கின்ற பொறுப்பை கொடுத்து ஊடக விவாதங்கள், ஊடக பிரச்சாரங்கள், சமூக வலைதள பிரச்சாரங்கள் இவற்றில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும், அவற்றில் ஒரு தனி ஆர்வத்தை காட்ட வேண்டும், அவற்றில் மருத்துவர் ஐயா தரப்பை வேகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதன் மூலம் மக்களிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், செயல் திட்டங்கள், அடுத்து வரப்போகின்ற தேர்தலை பற்றிய நடவடிக்கைகள், அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், அதன் மூலம் வன்னியர் சமூகத்திற்கு கிடைக்க போகின்ற நல்ல பலன்கள், அதே நேரத்தில் வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 10.5% இடஒதுக்கீடு, அதே நேரத்தில் மற்ற சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நலன் சார்ந்து இந்த மக்கள் நலனை காக்கின்ற வகையில், பல உரிமைகளை மீட்டு எடுக்கின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துவர் ஐயா தலைமையில் எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக இன்றைக்கு நிர்வாக குழுவிலே முடிவெடுத்து இருக்கிறார்கள்.
இதற்கு அடுத்து நடக்க போகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதற்கு அடுத்து நடக்க போகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் கூட்டம், இவற்றில் மருத்துவர் ஐயா அவர்கள் பல அதிரடி முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார். அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிடம்தான் இருக்கிறது. மருத்துவர் ஐயா வாழ்கின்ற காலம் வரை பாட்டாளி மக்கள் கட்சி அவரிடம்தான் இருக்கும். அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை பிரகடனப்படுத்துவார்கள். அந்த பிரகடனத்தை தேர்தல் கமிஷனும் அங்கீகரிக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.